ஒரு டீ கோப்பையினை கூட ஒழுங்காக பிடிக்கத் தெரியாது. இதற்குள் எது செய்தாலும் குறை மட்டும் சொல்லிக் கொண்டே இருப்பீர்களே. இப்போது என்ன ஆயிற்று பார்த்தீர்களா? என்று கோபமாக கத்தினார். போதாத குறையாக மகன் ராஜேஷும் சேர்ந்து வாக்குவாதம் செய்தான். இவையெல்லாம் கேட்ட குமரனுக்கு அப்போதுதான் தன்னுடைய தவறு புரிய வந்தது. எதற்கெடுத்தாலும் எரிந்து விழும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாத காரணத்தினால் காலப்போக்கில் அது நமக்கு எதிர்வினையாக மாறியதை குமரன் உணர்ந்தார். அதிர்ந்து போன குமரன் கனவிலிருந்து திடுக்கிட்டு எழுந்தார். உடனே அவருடைய அப்பாவிடம் சென்று நடந்த விடயங்கள் அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்டார். அதற்கு அப்பாவும் கவலைப்படாதே மகனே, அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்று ஆறுதல் கூறினார். பிறகு தான் தூற்றிய எல்லா மனிதர்களிடமும் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பினை கேட்டு முடித்தார். இக்கதையின் மூலம் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், மனிதன் என்றால் தவறுகள் செய்யக்கூடியவன்தான். ஆனால் தவறுகளை உணர்ந்து அதனை சரி செய்யாத வரை அவைகளுக்கு அவன் அடிமையே.